வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வடா பாவ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு மிளகாய் பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வேர்க்கடலை பூண்டு சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆன உடனே ஆற வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கோகோனட்டை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு சாப் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கறி மசாலாவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாக்களோட நல்லா மிக்ஸ் ஆன உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு கலந்துட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி ஆற வச்சுருக்கிற பொருட்களை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடியை சேர்த்துட்டு பூண்டு மிளகாய் பொடி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீன் சட்னி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வடாவுக்கான மாவு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மாவு பேட்டரை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு பேட்டர் நல்லா ரெடியான உடனே ஸ்டவ்வில் ஒரு கடாயில் ஆயிலை சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடான உடனே ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து வடை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வடை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது பாவை கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சட்னியை இது கூட சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் பொடியும் இது கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போது வடை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் வடா பாவ் ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.